இன்றைக்கு நாம் வாசித்த பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். But I discipline my body and make it my slave, so that after I have preached to others, I myself will not be disqualified. கடந்த வாரத்திலே சபை முடிந்த பின்பு சபையிலே கடந்த வாரத்தில் செய்தி என்னவென்றால், கனி தரவில்லை என்றால் வெட்டி வீழ்த்தப்படும். இயேசுவில் இணைந்திருக்கிற கொடி கனி கொடுக்கவில்லை அறுத்து போடப்படும் என்று பார்த்தோம். இந்த செய்தி முடிந்து வீட்டுக்கு சென்ற பின்பு 2 சகோதரர்கள் நம்ம சபையிலிருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பல காரியங்களை பேசினோம். பேசினதிலே ஒரு காரியம், கடவுள் உண்மையிலேயே அறுத்து எரிந்து விடுவாரா, வெட்டி வீழ்த்தி விடுவாரா கனி கொடுக்கவில்லை என்றால் என்ற கேள்வியை ஒரு சகோதரர் எழுப்பினார். அவர் எழுப்பினது அதை நம்ப முடியாமல் இல்லை, அதில் இருக்கிற அந்த ஆழத்தை புரிந்து கொண்டவுடன் அது எவ்வளவு எச்சரிக்கைக்குரியது என்பதை உணர்ந்து அவர் கேட்டார், அப்படிதானா, நான் நினைத்தேன் ஒருவேளை என்பது போல இருந்தது கேள்விகள். நான் வேதத்திலிருந்து பல வசனங்களை எடுத்து அந்த 2 சகோதரர்களுக்கும் காட்டினேன். ஆமாம், இப்படிதான் கடவுளுடைய வழிமுறைகள், இயேசு சொல்வது விளையாட்டுக்கு சொல்வது இல்லை என்று சொல்லி அந்த வசனங்களை எடுத்து காட்டினேன். அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த செய்தி நீங்கள் முழுவதாய் கேட்ட பின்பு எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு சந்தேகம் ஏற்படாது. கடவுள் செயல்படுகிற விதங்களிலே நாம் அதை சிந்திப்போம். இந்த வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அநேகருக்கு பிரசங்கம் செய்கிறேன், அநேகருக்கு பிரசங்கம் செய்கிறேன். வசனங்களை அறிவித்திருக்கிறார். வேதத்திலே 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். He wrote scriptures and he establishes many churches. அநேக சபைகளை நிறுவி இருக்கிறார், அநேகரை சுகமாக்கி இருக்கிறார், அநேகரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இத்தனை விதமான அற்புதமான காரியங்களை, வல்லமையான காரியங்களை, கடவுளுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்த இந்த பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணின நான் தானே தகுதியற்றவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் இவ்வளவு காரியத்தையும் செய்துவிட்ட பின்பு கூட அவர் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு தகுதியற்றவராய் மாறிவிட வாய்ப்பு உண்டு என்று அவர் அறிந்திருக்கிறார். பவுலை போன்ற வல்லமையான ஊழியம் செய்தவர்கள் வேதத்தில் வேறு யாரும் இல்லை. பவுல் அளவுக்கு ஊழியம் செய்தவர்கள். அவ்விதமான அந்த அப்போஸ்தலனாகிய பவுலே தன்னை ஒருவேளை தகுதியற்றவனாய் டிஸ்குவாலிஃபைட் என்று கடைசி நாளில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கருதுவார் என்றால் நாம் எம்மாத்திரம். ஆகவே தகுதியற்றவனாய் மாறி போகாதபடிக்கு அவர் என்ன செய்கிறாரா, அவருடைய சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இன்னொரு ஆங்கில வேதம் சொல்லுது, மை பாடிலி பேஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல். என்னுடைய சரீர உணர்வுகளை பசி, கோபம் அல்லது காமம், தூக்கம் என்கிற பல்வேறு உணர்வுகளை அவர் அடக்கி ஆட்சி செய்கிறார். அடக்கி ஆட்சி செய்கிறார். இது பவுலுக்கு இருக்கிறதான ஒரு எச்சரிக்கை உணர்வு. precautions measures சொல்லுவாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதாவது ஒருவேளை இப்படி நடந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பார்கள். அரசாங்கங்கள் இராணுவத்தை பலப்படுத்துகிறது. எதற்கு? போர் வந்துவிட்டால் சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மருத்துவமனைகள் மருந்துகளை வாங்கி குவிக்கிறது, ஆட்களை வேலைக்கு எடுத்து வைக்கிறார்கள். எதற்கு? முன்னெச்சரிக்கையாக காரியங்களை சமாளிக்க. பவுல் முன்னெச்சரிக்கையாக காரியங்களை சமாளிக்க அவர் ஒன்றே ஒன்றுதான் செய்கிறாரு, தன் சரீர இச்சைகளை, வாஞ்சைகளை அடக்கி to become his slave, அவருடைய அடிமையாக மாறும்படியாய். அவர் சொன்னால் மட்டும்தான் அந்த உணர்வுக்கு தீனி கிடைக்கும். அவரே அதை அடக்கி வைக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
ஏன் என்றால் கடைசி நாளில் he least fear to be disqualified, so that he kept his bodily passions under his control. உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய பாடிலி பேஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறீங்க? நினைச்ச உடனே எது வேணாலும் சாப்பிடலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போயிடலாம், யார் இடத்துல வேணாலும் எது வேணாலும் செய்திடலாம் என்கிற உரிமை பெற்றவர்களாய் தான் நாம் இருக்கிறோம். அதற்கான எல்லா பணபலம் படைத்தவர்களாய் தான் நாம் இருக்கிறோம், இல்லையா? ஆனால் பவுலை போன்ற ஒரு மனிதர்கள் இப்படி எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும்போது, don't ever imagine because you are attending church week after week you will be qualified in the final day. No. Because you are doing ministry for God, because I am preaching here for God, we will be not qualified in the last day. God sees our life, not our ministry. கடவுள் நம்முடைய ஊழியத்தை பார்க்கவில்லை. அதுதான் பவுல் இங்க சொல்றாரு. அவர் செய்த ஊழியங்களை அவர் சொல்லல, but we can able to see his ministries are immense numbers. but அவர் சொல்றாரு, கடவுள் என் வாழ்க்கையை பார்க்கிறார், ஆகவே நான் என் வாழ்க்கையை, என் சரீரத்தை அடக்கி ஆள்கிறேன். எப்படி அடக்கி ஆள்கிறாராம் என்றால் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம்லாம் சொல்லுது, நமது வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் எல்லோருமே பரிசு பெற வேண்டும் என்று ஓடுகிறார்கள், இல்லையா? ஆகவே பரிசு பெற வேண்டும் என்கிற உண்மையான எண்ணத்தோடு ஓடுகிற ஒவ்வொருவரும் தன் சரீரத்தை என்ன பண்றாங்களாம்? எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். They exercise self-control in all things. They exercise self-control in all things. சாதாரண ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஓட்டம் பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க, சாதாரண ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஃபுட்பால் மேட்ச் பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய அளவுல அவங்கள்ட்ட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, அவர்கள் பிள்ளைகள். ஆனால் அதே பிள்ளை வாலிபனாய் உருவெடுத்து தேசத்திற்காக ஒலிம்பிக்கு கலந்து போறான் ஒரு குறிப்பிட்ட துறையில. how much self control he must exercise. ஃபேட்டான உணவு சாப்பிட முடியாது ஓடணும்னாக்கா, உடல் பயங்கரமா சதை போட்டுறக்கூடாது. அதே மாதிரி காலையில 9 மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு தூங்க முடியாது, ஏன்னா பிராக்டிஸ் பண்ணணும். he must wake up early in the morning, 3 o'clock 4 o'clock and run whatever weather it may be, because your body to be fit and your body to be endured to the distance, is it not? ஆகவே ஒரு விளையாட்டில் கலந்து கொள்ளுகிறவர்கள் எவ்வளவு they exercise self control in all things, சாப்பிடுகிற உணவு, தூங்குகிற நேரம், இதை எல்லாவற்றிலேயுமே, இல்லையா? ஆகவே பவுல் சொல்றாரு 26ஆம் வசனத்துல, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். I will not run without aim. In other word, I will run with aim. நான் எனக்கு ஒரு எய்ம் இருக்குது, அந்த எய்மோடு தான் ஓடுவேன், அல்லது நான் எய்ம் இல்லாம ஓட மாட்டேன். ஆகவே எனக்கு ஒரு எய்ம் இருக்கு இல்லையா, நான் எய்மோடு ஓடுறேன் இல்லையா, அதனால என் சரீரத்தை நான் அடக்கி ஆடும். ஏன்னா என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணணும். டு அச்சீவ் மை கோல் ஐ வில் எக்ஸசைஸ் செல்ஃப் கண்ட்ரோல் இன் மை பாடிலி பேஷன்ஸ் இன் ஆல் திங்ஸ், ஆல் மேட்டர்ஸ். இதுதான் பவுலுடைய வழிமுறை. பவுலுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு அவர் வாழ்க்கை முழுவதும் இருந்தது. நீங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு வாங்க. கலாத்தியர் 2:2 அதனுடைய கடைசி பகுதி. நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு என்று பயன்படுத்துகிறார். நான் இதுவரைக்கும் ஓடின இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்பொழுது நான் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையும் ஆகிய என்னுடைய வாழ்க்கை வீணாக கூடாது. அதுதான் அவருடைய எய்ம். நான் ஓடுகிறதும், அவர் என்ன சொல்றாருன்னா, I feared I am that all my efforts had been wasted. I feared all my effort. குறைஞ்சபட்சம் 30-40 சபைகளை ஏற்படுத்தியிருப்பாரு, 13 புத்தகங்களை எழுதிட்டாரு, அநேக பிரசங்கங்கள், வண்டர்ஃபுல் பிரசங்கங்கள், ஆழமான சத்தியங்கள்,
எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. எத்தனையோ மக்களை இயேசு வண்டியில் கொண்டு வந்து விட்டாருங்களே. இப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய இந்த எல்லா வேலைகளும் வீணாகி விடுமோ? எப்படி வீணாகி விடுவோம்னாக்கா, நான் குவாலிஃபைட் ஆகாம போயிடுவேனோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. I feared so that I was running the race with carefulness. In other words, I was running the race for nothing என்கிற நிலைக்கு வந்து விடாது இருக்கும்படி நான் இப்பொழுதே கவனமாக இருக்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பிலிப்பியர் 2:14 தமிழ்ல, 16 இங்கிலீஷ்ல. நான் வீணாக ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை. நான் வீணாக ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை. ஆங்கில வேதம் இப்படியா சொல்லுது, because I did not run vain or toil in vain. நான் சும்மா ஒன்றும் ஓடல, நான் சும்மா ஒன்றும் வேலை செய்யல என்கிற நிலையை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என் சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை, என் சரீரத்தின் bodily passions, everything I put under my control. Whenever I myself wanted, then only I will use. என்னுடைய சரீரம் என்னை இழுக்க நான் விட மாட்டேன். என்னுடைய சரீரத்திற்குள் இருக்கிற உணர்வுகள், இச்சைகள் என்னை ஆட்சி செய்யும்படியாய் நான் விட மாட்டேன். ரீசன், ஐ ஹாவ் a gain. I want to achieve my goal. இதுதான் பவுலுடைய வழிமுறை. அப்படி இந்த வழிமுறையை அவர் சொல்லிவிட்டு அவருடைய ஹியரர்ஸ் ஆகிய அந்த கொரிந்து சபை மக்களையும், இன்றைக்கு வசனத்தை கேட்கிற நமக்கும், இந்த உலகம் முழுவதும் இருக்க எல்லாருக்கும் ஏன் நான் இதை செய்கிறேன் என்று விளக்கம் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். 1 கொரிந்தியர் 10:1 முதல் 5 வசனங்கள் வாசிச்சோம். அதுல என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் ஆகிய நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பிதாக்கள் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் என்று சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்ததை குறித்து அவர் எழுதுகிறார். அவர்கள் எகிப்திலிருந்து எப்படி அவர்கள் புறப்பட்டார்கள், ஏன் புறப்பட்டார்கள், புறப்படுவதற்கான வாய்ப்பு எப்படி உருவாயிற்று என்றால், they redeemed by the blood of unblemished lamb. அவர்கள் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். நீங்கள் அந்த சம்பவத்தை உங்கள் கற்பனைக்கு கொண்டு வாருங்கள். ஆபிப் மாதத்தினுடைய 14ஆம் தேதி மாலையிலே ஆடை அடித்து விட்டார்கள். இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் பிடிக்கிறார்கள். கடவுள் சொன்னபடி இப்படி இந்த ரத்தத்தை நீ பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, a bunch of hyssop, ஈசோப்பு என்கிறதான ஒரு செடி, அற்பமான ஒரு செடி, சாதாரணமான ஒரு செடி, எகிப்து முழுதும் ஈஸியாக தென்படுகிற ஒரு செடி. அந்த செடியை ஒரு கொத்து நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து ரத்தத்தில் அந்த செடியை முக்கி, உன் வீடு, நீ குடியிருக்கிற வீடு ஆகிய அந்த வீட்டினுடைய கதவு இருக்கிற நிலைக்கால்கள், 2 நிலைக்கால்கள், வாசக்கால், அந்த வாசக்கால் மேலே இருக்கிற மேற்சட்டம் ஆகிய இந்த 3லுமே நீ இந்த ஈசோப்பினால் ரத்தத்தை பூச வேண்டும். பூசிவிட்டு வீட்டுக்குள் இரு இரவு முழுவதும், வீட்டை விட்டு வெளியே வராதே என்று சொல்லுகிறார். ஆக ஒரு குற்றமற்ற, அதாவது உடலிலே எந்த அங்க வீனமும் இல்லாத ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து ஈசோப்பு என்கிறதான ஒரு செடி எடுத்து மேல் சட்டம், சட்டம் ஆகியவைகளில் பூசிவிட்டு வீட்டுக்குள் போய் உட்கார்ந்து கொண்டார்கள் இந்த மக்கள். அன்று இரவிலே அது பூசப்படாது இருந்த மற்ற எல்லா வீடுகளில் இருந்த மக்களுடைய முதற் பேரான மகன், தலைப்பிள்ளை, மகனோ மகளோ, கடவுளுடைய சங்காரத்துவதனால் கொல்லப்பட்டார். ஆகவே இந்த மக்கள் எப்படி ரெடீம் ஆனாங்க? ரத்தம், முதலாவது ரத்தத்தை பயன்படுத்தினார்கள். ரத்தம் ஆட்டினுடையது, பூசினது இவர்களுடைய செயல். ரத்தம் ஆட்டினுடையது, பூசினது இவர்களுடைய செயல். பூசுவதற்கு காரணமாக இருந்தது இந்த ஐசோப்பு இருக்குல்ல, அந்த ஈசோப்பு. இதுதான் இட்ஸ் a picture of faith, விசுவாசம். the ஐசோப்பு is a picture of faith. விசுவாசத்தை கொண்டுதான் அந்த ரத்தத்தை பயன்படுத்த முடியும். உன் கைகளில் எடுத்து பூசுன்னு சொல்லு, கடவுள் சொல்லல.
you need to use ஐசோப். ஆகவே இந்த ஈசோப்பு என்பது பிக்சர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தினால் நீங்கள் அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசினீர்கள். யார்? அந்த இஸ்ரவேல் மக்கள். அவர் சொல்றாரு அப்படி பூசப்பட்டாங்க. பிரியமானவர்களே, கடவுள் ரத்தம் பூசப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எத்தனை மனிதர்கள் இருந்தாங்க என்றோ, அல்லது அந்த மனிதர்களில் எத்தனை பேர் கடந்த 20-30 ஆண்டுகளிலே நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றோ, அல்லது அந்த மனிதர்களிலே எத்தனை பேர் மோசமான மனிதர்களாக இருந்தார்கள் என்றோ கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. God sees only one thing. அந்த வீட்டினுடைய கதவுலே ரத்தம் இருக்கிறதா? ரத்தம் இருப்பதற்கு அந்த மனிதனிடத்தில் விசுவாசம் இருந்தது. கடவுளுடைய வார்த்தையின் மீது அடிக்கப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை அவன் பூசினான். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்களில் யாராவது ஒருவர் அல்லது சில பேர், நான் கடந்த இத்தனை வருடமாக என் கடவுளை விட்டு விலகவே இல்லை, நல்ல மனிதனாய் வாழ்ந்திருக்கிறேன், ஒருவனுக்கு விரோதமாக தீங்கு செய்யவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை, ஆகவே ரத்தம் பூசவில்லை என்றாலும் எனக்கு ஒன்றும் நடக்காது, காரணம் கடவுள் என் வாழ்க்கையை அறிவார், கடவுளுக்கு தெரியும் நான் நல்லவன் என்று ஒருவனாகிலும் ரத்தத்தை பூசாம இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் they know the result. எகிப்தியனுடைய வீட்டில் நடந்தது அவன் வீட்டில் நடந்தது. ஆகவே அந்த நாளிலே நல்லவன் மோசமானவன் என்கிற இருவருமே இந்த ரத்தத்தினாலே, இந்த ஈசோப்பினால் பூசப்பட்டதனாலே பாதுகாக்கப்பட்டார். இதுதான் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட விதம். அந்த வசனங்களை உங்களுக்கு காட்டி விடுகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள். யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சரி 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். 21ல் அவர் பஸ்கா ஆட்டை அடிக்க வேண்டும் சொல்றாரு. யாத்திரையாகவும் 12:21 பஸ்கா ஆட்டை அடிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். 22 ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணத்தில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள், விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டை விட்டு புறப்பட வேண்டாம். 23ல பாருங்க, அந்த ரத்தத்தை கடவுள் கடந்து வருகிற போது பார்க்கும்போது சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் விலங்கி கடந்து போவார். அந்த ரத்தம் சட்டங்களில் இருப்பதை சங்காரக்காரன் பார்த்து கடந்து போய் விடுவார் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும், அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆக அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிற இடம், நான் நிலைக்கால்களில் பூச மாட்டேன், கதவுல தெளிச்சிருவேன். நோ, கடவுள் தங்கார தூதங்கிட்ட ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுத்திருக்காரு, நிலைக்கால்களில் இருக்கணும் 3லையும். அப்போ அந்த வார்த்தைகளை உள்ளபடியே கேட்டு அப்படியே செய்கிற அந்த தாழ்மையுள்ள இருதயம் உள்ள மக்கள், அன்றைக்கு அவர்களுக்கு அது இருந்தது. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆகவே சொன்னதை சொன்ன வண்ணமாகவே செய்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், and all were baptized into Moses in the cloud and in the sea. அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டவுடன் என்ன நடந்தது என்றால், கர்த்தருடைய தூதன் கர்த்தர் மேகத்தை அனுப்பி அவர்களை பாதுகாக்கிறார். மேலே அவர்கள் மீது மேகம் இருக்கிறது. எகிப்தியர் பின்னே வருகிறபோது அவர்களுக்கு பின்னாக இருவருக்கும் இடையில் மேகம் வந்து விடுகிறது. இப்படி எல்லா பக்கத்திலும் மேகம் அவர்களை நடத்துகிறது, மேகம் அவர்களை பாதுகாக்கிறது. அதோடு கூட செங்கடலுக்குள் அவர்கள் கடந்து போகிறார்கள். செங்கடலுக்குள் அவர்கள் இறங்கி கடந்து போனதை, அவர்கள் செங்கடலுக்குள் கடந்து போனார்கள் தண்ணீர் இல்லாத ஒரு பாதையிலே. ஆனால் அதை ஆவிக்குரிய வழியிலே கடவுள் இப்பொழுது எழுதி வைத்திருக்கிறார். அது அவர்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் என்று. அவர்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம். இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒருவன் ஞானஸ்நானத்தை பெற்றே ஆக வேண்டும். அவர்களுக்கு பெற்றுக்கொள்கிறார். கடவுள் அப்படிதான் சொல்றாரு. They got baptism first by the sea.
இரண்டாவதாக அவர்கள் மேகத்தினால் ஞானஸ்நானம் பெற்றாங்க என்று சொல்லப்படுகிறது. இந்த cloud was picture of Holy Spirit. அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கான அடையாளம் அந்த மேகம், கடவுள் அனுப்பினது, அது வானத்திலிருந்து வந்தது. ஸோ பிரியமானவர்களே, they were experienced threefold experience in their redemption. What is the threefold experience? They are redeemed by the blood of Lamb with the faith, applying in ISO. Then they got baptism in the sea. They got baptism in the Holy Spirit, which means in the cloud. This threefold experience they all experienced. How many people? More than 20 lakhs. If you count the man's, about 20 years, 6 lakhs people. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 6 லட்சம் பேரும், அல்லது எல்லோரும் என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் 20 லட்சத்திற்கு அதிகமான மக்களும் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். இரத்தத்தினால் மீட்கப்பட்டு சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் எடுத்து மேகத்தினால் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் இவர்கள். வாட் a miracle இல்லையா? அதுக்கடுத்து வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனங்களை நான் உங்களுக்கு மீண்டும் காட்டுறேன். ஏன்னா I want to show the verses. யாத்திரையாகமம் 13:21-22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. மட்டுமல்ல, 14ஆம் அதிகாரத்துல சமுத்திரத்தை பிளக்கிறார். பிளந்து அவர்கள் வெட்டாந்தரையாய் கடந்து போகிறார்கள். சமுத்திரத்திலிருந்து கரையேறினவுடன் மீண்டும் மேகம் அவர்களை நடத்துகிறது என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு நடந்ததை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிதான் அது பொருந்துகிறது என்று பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார். திருப்புங்கள் நெகேமியா 12ஆம் அதிகாரம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழி அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். 11ஆம் வசனத்துல, நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்தீர், அவர்கள் கால் நனையாமல் நடந்து போனார்கள். ஆக அவர் சமுத்திரத்தின் வழியாக அவர் நடந்து போனது ஞானஸ்நானம், பகலிலே மேகம், இரவிலே அக்கினி என்று அவர் நடத்தினது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய ஞானஸ்நானம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தென் இப்படி வந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்றால், அவர்கள் எல்லோரும் ஒரே ஞான உணவை சாப்பிட்டார்கள், ஆவிக்குரிய உணவை சாப்பிட்டார்களாம். 3ஆம் வசனம், 10ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10:3. எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். All eat same spiritual food, same food for everybody. அவர்கள் என்ன சாப்பிட்டாங்க 40 வருஷமா? வானத்திலிருந்து பொழிந்த மன்னா என்கிறதான ஒரு உணவு. மன்னா என்கிறதான ஒரு உணவு. சங்கீதம் சொல்லுகிறது, அது வானத்தின் தானியம் மட்டுமல்ல, அது தூதர்களுடைய உணவு. தூதர்களுடைய உணவாகிய, அதாவது தூதர்கள் அதை சாப்பிடுகிறார்களா என்று நாம் கண்களால் பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது அது தூதர்களுடைய அப்பம் ஆகிய வானத்தின் தானியம். நாம் இங்கே தானியங்களை விளைவிக்கிறோம். அரிசி, அதாவது நெல், கோதுமை, பார்லி, கேழ்வரகு, கம்பு, பல்வேறு காரியங்களை விளைவிக்கிறோம் இல்லையா? கடவுள் வானத்திலிருந்து அனுப்பின ஒரு தானியம் தான் இந்த மன்னா. ஆல் ate சேம் ஃபுட். அந்த சேம் ஃபுட்டை ஸ்பிரிச்சுவல் ஃபுட்னு வர வேதம் சொல்லுது. they ate spiritual food, சேம் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் எல்லோருமே. அப்போ நல்லா கேளுங்க, இந்த மீட்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில படிப்படியா நடந்து வரதை பாருங்களேன். ரத்தத்தினால் மீட்கப்படுகிறார்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், சமுத்திரத்தில் ஆவியினால் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், அனைவரும் ஒரே ஞான உணவை சாப்பிடுகிறார்கள், மன்னா. அந்த மன்னாவை அவர்கள் நல்ல சாப்பிடுறாங்க. இதை நீங்க சங்கீதத்துல பார்க்கலாம், நெகேமியாவில் பார்க்கலாம், யாத்திரையாகமத்துல பார்க்கலாம், உபாகமத்துல பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருக்குங்க. யாத்திரையாகமம் 16:35 அதே அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம், நெகேமியா 9:15, சங்கீதம் 78:24-25, அதே போல உபாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் என்று பல்வேறு வசனங்களிலே
அவர்கள் வானத்திலிருந்து வந்த உணவாகிய மன்னாவை சாப்பிட்டார்கள். அனைவரும். there is no any food available except that manna. அதை மட்டும் தான் அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது, அவர்கள் 4ஆம் வசனம், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். they all drink same spiritual drink. என்ன என்றால் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கிறிஸ்து என்கிற கன்மலை அவர்களோடு பயணம் செய்தது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட வினாடியிலிருந்து எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ, எங்கெல்லாம் அவர்களுக்கு தண்ணி கிடைக்காம தவித்தார்களோ, அங்கேயெல்லாம் அது கண்மலையாய் அவர்களுக்கு முன்பு நின்றது. தண்ணீர் இல்லை என்று அவர்கள் முறையிட்ட போது மோசேக்கு கட்டளை வந்தது, போய் கண்மலையை அடி என்று. அடித்தால் தண்ணீர் பீரிட்டு வந்தது. ஆறுகளாய் புரண்டு ஓடினது. பல்வேறு ஆறுகளாய் ஓடினது. மக்கள் குடித்து தாகம் தீர்த்தார்கள். அனைவரும் ஒரே தண்ணீரை, கண்மலையின் தண்ணீரை, கிறிஸ்து என்கிற கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். 40 வருடங்கள். எவ்வளவு நாள் நடந்துச்சு இது? 40 வருடங்கள். 40 into 365 days. 40 into 365 days they drink water from in the wilderness. Wherever there is no water, already springs இல்லாம இருக்குதோ அங்கெல்லாம் பாறையிலிருந்து தண்ணீர் குடித்தார்கள் கிறிஸ்து வழியாக. 40 முழு ஆண்டுகளாய் அவர்கள் வானத்திலிருந்து வந்த உணவை சாப்பிட்டார்கள். அப்போ அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மிராக்கிள்ஸ் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். மனித குலம் இதுவரைக்கும் அனுபவித்திராத அதிசயங்கள் அது. இயற்கை பேரழிவுகள் நடக்கும் போது மக்கள் வீடுகளை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து, அல்லது பூகம்பம் என பல்வேறு இடம் இருக்கும்போது சில நேரங்களில் உதவி வானத்தில் வரும். விமானத்தில் அரசாங்கங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் உணவை அனுப்புவார்கள். அந்த நேரங்களை தவிர்த்து, have you ever heard the story people ate food from heaven? And have you ever heard the story பாறை அடித்தால் தண்ணீர் குடிக்க முடியும் என்பது ஒரு முறை நடந்தாவே அதிசயம் அது. They experienced 40 full years. Not for one man. More than 20 to 30 lakhs people. More than 20 to 30 lakhs people. இத்தனை விதமான காரியங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். எப்படி என்றால், மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவியின் வழிநடத்துதலை ஞானஸ்நானம் பெற்று ஞானபானத்தை உணவை சாப்பிட்டு தண்ணீரை குடித்து அவர்கள் கடந்து வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனத்துல, இப்படி இவ்வளவு காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், எவ்வளவு காரியங்கள்? ரத்தத்தினால் மீட்கப்படுவதற்கு அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. ஐசோப்பு பயன்படுத்தினாங்க. விசுவாசத்தோடு ரத்தத்தை பயன்படுத்தி மீட்கப்பட்டிருந்தும், ஞானஸ்நானம் எடுத்திருந்தும், ஆவியினாலே ஞானஸ்நானம் எடுத்திருந்தும், கிறிஸ்து என்கிற வானத்திலிருந்து வந்த உணவை சாப்பிட்டிருந்தும், வானத்தில் கிறிஸ்து என்கிற பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை குடித்திருந்தும், அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. Nevertheless, with most of them, God was not well pleased. God was not well pleased. கடவுள் மகிழ்ச்சி அடையாத ஒரு கூட்ட மக்களுக்கு, கடவுளை திருப்திப்படுத்தாத ஒரு கூட்ட மக்களுக்கு, கடவுளுடைய வழிகளின்படி நடக்க வாஞ்சிக்காத அல்லது நடக்காதபடினாலே கடவுளுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்ட ஒரு கூட்ட மக்களுக்கு 40 ஆண்டுகள் உணவு அதிசயமாக, தேவை என்கிற போதெல்லாம் தண்ணீர் பாறையிலிருந்து என்பது கேட்க ஆச்சரியமா இருக்குது இல்ல? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நாம் கூட கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு அன்பிளேமிஷ் மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து என்கிறவருடைய ரத்தத்தினால்தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆடு என்கிற கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி, அந்த ரத்தத்தை விசுவாசத்தோடு உரிமை கோரும்போது அந்த ரத்தத்திலே எனக்கு மீட்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஈசோப்பை எடுத்து கிண்ணத்தில் தண்ணி எடுத்து தெளிக்கிறான்ல அவன் இஸ்ரவேலன், அன்றைக்கு அவன் சொல்லுகிறது என்னவென்றால், என்னிடத்தில் ஒன்றுமில்லை,
என் வாழ்க்கை நான் நல்லவனா கெட்டவனா என்பதை விட இந்த ஆட்டின் இரத்தத்தை நான் இப்பொழுது கடவுளுடைய வார்த்தைப்படி பூசுகிறேன். கடவுள் என்னை பாதுகாக்கிறார் அல்லது கடவுள் என்னை ரட்சிக்கிறார். இதுதான் அந்த செயல். இப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் விஷயம். நான் எனக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தின இயேசு என்கிறவருடைய அந்த ரத்தத்தை உரிமை கோருகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை கூப்பிட்டிருக்காங்களோ கடந்த 100 ஆண்டுகளிலே, கடந்த 2000 ஆண்டுகளிலே அத்தனை மக்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவரைக்கும் அவன் எவ்விதமான பாவியா இருந்தாலும் கவலை இல்லை. அவன் வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யவில்லை என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட கடவுளுடைய பார்வையில் பாவம் என்பது வேறு. ஆகவே இந்த உலகத்தில் ஸ்திரீகளின் மூலமாக பிறந்த எவனும் பாவியே. காரணம், ஆதாம் இடத்திலிருந்து நாம் அதை பெற்றுவிட்டோம். ஆதாம் கிட்ட இருந்து நாம் அதை இன்ஹெரிட் பண்ணிட்டோம். சொத்தை, பாவம் என்கிற சொத்தை வாங்கிட்டோம். So if you live good life, doesn't matter. According to God, still you are coming through ஆதாம். ஆகவே பாவம். ஆகவே யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை உரிமை கோரி போறோமோ அவர்கள் மீட்கப்படுகிறோம். Then we are going under the baptism. Then we are going under the another baptism. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்கிறதான baptism. Then we ate food which come from heaven. Christ is our food. நம்ம இன்னைக்கு மனப்பாட வசனத்தில் என்ன பார்த்தோம்? Food which is not perishes, coming from heaven, Son of Man will give to you. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த மன்னா ஆகிய இந்த வசனத்தை spiritually we ate, not physically. They ate physical food, but we are eating spiritual food every day from the day you redeemed, from the day you got baptism. Is it not? Then you started to drink water, spiritual water. பரிசுத்த ஆவியானவர் தருகிறதான இயேசு சொல்றாரு யோவான் 4ஆம் அதிகாரத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை ஒருவன் குடிக்கும் போது அவன் தாகம் அடைய மாட்டான். அது அவனுக்குள் ஆண்டாண்டு காலமாக நித்தியமாக ஓடுகிற ஒரு ஜீவ நீர் ஊற்றாக அது இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆக உணவு, நீரூற்று என்கிற தண்ணீர், ரட்சிப்பு, இரத்தத்தினால் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். 40 ஆண்டு அற்புதத்தை கண்ட பின்பு அவர்களுடைய சரீரங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது. They perished in the wilderness. அப்போ இது என்ன தெரிய வருது என்றால், கடவுள் மீட்கிறார், கடவுள் ஆசீர்வாதங்களை தருகிறார், கடவுள் ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை தருவார், கடவுள் ஸ்பிரிச்சுவல் ட்ரிங்க் தராரு. Everything is giving. Though you experience this all thing in your life, there is still possible that you may coming short, you may perish like Israel people. அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் பவுலுடைய வார்த்தை. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, நான் மற்றவர்களுக்கு இந்த எல்லா காரியத்தையும் அறிவிக்கிறேன், அறிவித்துவிட்டு அதை விசுவாசித்து அநேக கூட்ட மக்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் டிஸ்குவாலிஃபைட் ஆகாமல் இருப்பதற்கு என் சரீரத்தை நான் அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியை நாம் வருகிற வாரத்தில் பார்க்கலாம். ஏன் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியை. ஆனால் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கடவுள் ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வழங்கி இருந்தாலும், இப்போ செய்தியை பிரசங்கிக்கிறது ஒரு தாளந்து, கடவுள் கொடுத்த ஒரு வரம், ஆவியின் வரம். இசை வாசிக்கிறது, பாடல்களை கடவுளுக்காக உருக்கமாய் பாடுவது, அநேக சேரிட்டி ஒர்க் செய்வது, இது எல்லாமே கடவுள் ஒவ்வொருவருக்குள் வைத்திருக்கிறதான தாளந்துகள். இவைகளை உள்ளபடியே மன உருக்கத்தோடு, வாஞ்சையோடு, தெய்வ பக்தியோடு செய்கிற மக்கள் ஏராளம் இந்த உலகத்தில் உண்டு. அவிதமான மக்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் அவர்களுடைய சரீரத்தினுடைய அவயவங்களை அடக்கி ஆட்கொள்ளவில்லை என்றால், காரணம் என்ன என்றால், நமது வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் என்று பார்க்கிறோம்.
ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும், அதாவது எந்த ஒரு போட்டியா இருந்தாலும் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சட்டப்படி தான் கலந்து கொள்ளணும். சட்டம் என்ன சொல்லுகிறது? மல்யுத்தம் என்றால் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மல்யுத்தம் பண்ணுகிற ஒருவனும் சட்டப்படி பண்ணலனாக்கா அவன் முடிசூட்டப்பட மாட்டான். சட்டப்படி பண்ணவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட கோட்டுக்குள்ள இருக்கணும். பல்வேறு நிபந்தனைகளை பின்பற்றணும். அதன்படி சரியான முறையில் செய்யும் போதுதான் கடைசியாக வெற்றி பெறுகிறான். இச்சை அடக்கத்தோடு பண்ணணும் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு. சட்டப்படி பண்ணா முடிச்சு விடப்படலாம். ஆனா குவாலிஃபை ஆகிறதுக்கே நீ இச்சை அடக்கத்தோடு இருக்கணும். அநேக பாடி பில்ட் வேணும், வெயிட் வேணும், என்டூரன்ஸ் வேணும். அது ஒவ்வொரு விளையாட்டை பொறுத்து. ஓட்டப்பந்தயம்னா உனக்கு என்ன வேணும், அல்லது வெயிட் தூக்குறதுனா உனக்கு என்ன வேணும், பல்வேறு காரியங்கள் இருக்குது. ஆக இவைகள் எல்லாவற்றையும் அந்தந்த தருணங்களிலே சரியாய் பண்ணுகிற ஒருவன் தான் பரிசு பெற முடியும். பரிசு பெற முடியும். நீங்கள் அத்தனை பேரும் பரிசு பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஓட துவங்கி விட்டீர்கள். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து என்கிற உணவை உண்ண துவங்கி கிறிஸ்து என்கிற பானத்தை குடிக்க துவங்கிய நாட்களில் இருந்து நீங்கள் ஓட துவங்கி விட்டீர்கள். ஓடுவதற்கு எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க. ஆனா ஓடு துவங்குகிற நீங்கள் எப்பொழுது வேணாலும் உங்களுடைய பழக்க வழக்கங்களினாலே, இச்சையடக்கம் இல்லாமையினாலே வேகமாய் ஓட முடியாமல், ஏன்னா பந்தய பொருள் பரிசு பெறணும் இல்லையா, அதுக்காக தானே ஓடுறோம். வேகமாய் ஓடவில்லை என்றால், குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஓடவில்லை என்றால், சட்டப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் பரிசு பெற முடியாது என்று ஆகிவிடுகிறது அல்லவா. ஆகவே என்றைக்கு வேணாலும் நீங்கள் அந்த ஓட்டத்தை முடிக்க முடியாமல் போய்விடலாம். நீங்க என்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நன்றாக துவங்கினான் ஓட, ஆகவே அவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. 100 மீட்டர் ஓட்டமாகட்டும் அல்லது ஒரு பெரிய மாரத்தான் ஓட்டமாகட்டும், ஸ்டார்டிங் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப அழகா துவங்கினான், நல்லா ஓட துவங்கினான் என்பதற்காகவே சரியாய் முடிக்காத அவனுக்கு பரிசு கொடுத்திருக்காங்களா எங்கேயாவது? Have you ever heard? No. நீ நன்றாய் ஓட துவங்கினா என்பதற்காக பரிசு கிடையாது. நன்றாய் ஓட துவங்க வேண்டும், நன்றாய் முழுவதுமாய் ஓடி முடிக்க வேண்டும். ஓடி முடிக்காத ஒருவனுக்கு பரிசு இல்லை. இந்த இஸ்ரவேல் மக்கள் நாம் பார்த்தோமே, இவர்கள் எல்லாம் நன்றாய் துவங்கினவர்கள். நன்றாய் துவங்கினவர்கள். They started fantastically. அவங்க கேள்வியே கேட்கல, ஏன் ஈசோப்புல தான் எடுத்து தடவணும், ஏன் கையில தடவக்கூடாதா, கேட்கல. They started very well. They believed according to that. They started well. ஆனால் அவர்கள் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். காரணம், கடவுள் அவர்கள் மீது பிரியமாக இருக்கவில்லை. Which means God is not pleased with them. ஏன் கடவுள் அவர்கள் மீது பிரியமாக இருக்கவில்லை? There is a list of things. There is list of activities. அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ல பவுல் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I will run with aim to get my prize. With அதாவது இச்சையடக்கத்தோடு இருந்து என்று சொல்லி அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கடவுள் மிகுதியான அன்பின் நிமித்தமாகவே நம்மை ரட்சித்தார். மிகுதியான அன்பு, மிகுதியான அன்பு. நீங்க ரோட்ல நடந்து போகும்போது யாரோ ஒரு மனிதன், நமக்கு தெரியவே தெரியாத ஒருத்தர் அடிபட்டுட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, உதவிக்கு ஆள் இல்லை, நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல போறீங்க என்கிறது போல இருக்கிற சூழல்ல நீங்கள் மட்டும் இப்ப அவரை தூக்கி உடனடியாக குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை கொடுக்கவில்லை என்றால் அவர் இறந்து விடுவார் என்கிற நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கிறீர்கள், உதவி செய்கிறீர்கள், அவர் வாழ்வு பெறுகிறார் என்பது போலவே பாவம் என்கிறதான ஒரு சுமை என்னை அழுத்தி கொண்டிருந்தது, உங்களை அழுத்தி கொண்டிருந்தது. ஒரு அகழி, அது ஒரு அகழி. அதற்குள் போனவர்கள் வெளியிலிருந்து தூக்கவில்லை என்றால் வரவே முடியாது. வெளியிலிருந்து தூக்கவில்லை என்றால் வரவே முடியாது. அது ஒரு அகழி, புதைக்குழி போல. இந்த புதை மணல் கேள்விப்பட்டிருக்கோம்ல,
அதுக்குள்ள போயிட்டுவங்க அவர்களா வெளியே வந்துட முடியாது. அது போன்றதுதான் பாவம். அதில் சிக்கிக் கொண்டவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவரும், எல்லோருமே, நான் உட்பட. ஆண்டாண்டு காலமாக அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சிக்க கூட இல்லை நம்மெல்லாம் என்கிற நிலையில் இருந்தவர்கள். ஆகவே நமக்கு உதவி வானத்திலிருந்து வந்தது. பிதாவே ஏற்படுத்தினார் உதவியை. பார்த்தார், இந்த மனிதன் காண்டாண்டு காலமாக உழைத்தாலும் அதிலிருந்து அவன் வெளியே வர முடியாது. So that I myself will make a way and send my son and pay the price through him for their debit என்று சொல்லி ஏற்படுத்தின வழி ஏற்படுத்தி ஆகிவிட்டது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு சிலரை தவிர மற்றவர்களா ரட்சிக்கப்பட்டவர்களா அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த நிலையில் இருக்கிற நமக்கு தான் செய்தி இது. இத்தனை காரியங்களை முடித்துவிட்டு வந்து விட்டீர்கள். ஆனால் still there is a possibility that you may be disqualified in the final day. அதுதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டி விடலாம். அந்த மரம் என்ன பீரியட்ல இருந்துச்சு? கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது போல a special attention period with lot of fertilizer. அநேக உரங்களை போட்டு கூடுதல் கவனம் செலுத்தி பார்த்துக் கொள்ளுகிற ஒரு வருடம் அந்த மரத்திற்கு கடைசியாக கொடுக்கப்பட்டது. We all under that special attention period. We all special attention period. God is giving lot of fertilizer. நிறைய உரம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பீரியட்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருப்பதனாலே கனி கொடுக்கவில்லை என்றால் கடவுள் வெட்டி வீழ்த்துவார். கிறிஸ்துவில் இருந்து கொண்டு கனி கொடுக்காத இருக்கிற எந்த ஒரு கொடியையும் அறுத்து எறிந்து விடுவார். அதற்கு கடவுளே தெரிந்து கொண்ட ஆபிரகாம் என்கிறவனுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் மக்கள், கடவுளே எகிப்திலிருந்து பல விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், ஓங்கிய புயம் என்ற எல்லாவற்றையும் கொண்டு மீட்ட அந்த மக்களாகவே இருந்தாலும் கூட, if God is not pleased with them, he destroyed என்று பவுல் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவர் உதாரணமா எடுத்துக்கிட்டு சொல்றாரு, I want to be qualified in the final day. I want to win the race. I want to run with a aim. I don't want to waste all my runnings என்று சொல்லி அவருடைய precautions எல்லாவற்றையும் சொல்லுகிறார். திருப்புங்கள் இதே அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Whoever thinks that he is standing firm in his Christian life, அவர் சொல்றாரு, whoever thinks himself as he is standing firm in his Christian life, take heed that he does not fall. அவன் எச்சரிக்கையாக இருக்க கடவன், விழுந்து விடாதபடிக்கு என்று சொல்லுகிறார். விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை உங்களுக்குள் பதித்துக் கொள்ளுங்கள். வருகிற வாரத்தில் அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்றும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நாம் பார்க்கலாம். ஏனெனில் இன்றைக்கு இந்த செய்திக்கு நேரம் போதாது. நாம் இன்றைக்கு எதை பார்த்தோம் என்றால், பவுல் தன் சரீரத்தை ஒடுக்கி தனக்கு கீழ்ப்படுத்துகிறார். தன்னுடைய சரீரத்தினுடைய எல்லா இச்சைகளையும் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார். ஏனெனில் அவர் பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆகவே பந்தயத்தில் பரிசு பெறுவதற்கு தன் சரீரத்தை இச்சை அடக்கமாக பேணுகிறார் என்று பார்த்தோம். பார்த்துவிட்டு நாம் அனைவரும் பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். பரிசு பெற வேண்டும் என்றால் நாம் இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சரீர இச்சைகளிலிருந்து அடக்கி ஒடுக்க வேண்டும் என்றும், அப்படி அடக்கி ஒடுக்காத மக்களுடைய வாழ்க்கையை உதாரணமாகவும் பார்த்தோம். குறிப்பாக அவர்கள் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்த, கடவுளாலே கிடைக்கப்பெற்ற உணவு தண்ணீரை குடித்த அவர்கள் எப்படி கடைசியில் கடவுளுக்கு பிரியமில்லாமல் போய்விட்டார்கள் என்று பார்த்தோம். இந்த வசனங்களை எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். வருகிற வாரத்தில் நாம் இந்த செய்தியை முடிக்கலாம். மே காட் பிளஸ் யூ. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல்
அவருடைய நிலையை உறுதிப்படுத்தின அந்த வசனங்களை நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு வல்லமையான ஊழியத்தை செய்த பவுல் சபைகளை நிறுவி, வசனங்களை எழுதி, அநேகரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அற்புதங்களை செய்து, உயிரோடு எழுப்பி, இத்தனை காரியங்களை செய்த, வல்லமையான பிரசங்கங்களை செய்த அந்த ஊழியனே ஒருவேளை இவ்விதமான நிலைக்கு கடந்து போய்விடக் கூடும் என்கிற பயத்தோடு, பயபக்தியோடு, எச்சரிக்கை உணர்வோடு காரியங்களை செய்வார் என்றால் எங்களை போன்ற மனிதர்கள் எம்மாத்திரம். ஆகவே நாங்களும் பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். பரிசு பெறும்படியாய் ஓட வேண்டும். பரிசு பெற வேண்டும் என்றால் பந்தயத்தில் கலந்து கொள்ள இச்சையடக்கத்தோடு இருக்க வேண்டும், நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்றும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தோம். வசனங்களை கேட்ட நாங்கள் பயபக்தியோடு அதை உள்வாங்கிக் கொள்ள, அந்த வசனங்களை நாங்கள் விசுவாசித்து இதனுடைய பலனை அறுவடை செய்ய உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.